திருப்பாடல்கள் அதிகாரம் 146. மீட்பராம் கடவுள் போற்றி. அல்லேலூயா. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அவர்களின் எண்ணங்கள் அந்நாளில் அழிந்து போம். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவரும் அவரே. ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை ஆண்டவர் நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு அவர் உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு அவர் விடுதலை அளிக்கின்றார். பார்வையற்றோரின் கண்களை ஆண்டவர் திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை அவர் உயர்த்துகின்றார். நேர்மையாளரிடம் அவர் அன்பு கொண்டுள்ளார். அயல் நாட்டினரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் அவர் ஆதரிக்கின்றார். பொல்லாரின் வழிமுறைகளையோ அவர் அழித்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்வார். அல்லேலூயா. திருப்பாடல்கள் அதிகாரம் 147. எல்லாம் வல்ல இறைவன் போற்றி. அல்லேலூயா. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார். பூவுலகின் மீது மழையை பொழிகின்றார். மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார். கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இரை கொடுக்கின்றார். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை. வீரரின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பலை போல் பனி பொழிகின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர்தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார். தம் காற்றை அவர் வீசச் செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது.
யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. திருப்பாடல்கள் அதிகாரம் 148. அனைத்துலகும் ஆண்டவரை போற்றிட அழைப்பு. அல்லேலூயா. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் அனைத்து விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே, அவரை போற்று. அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும். ஏனெனில் அவர் கட்டளையின்படி யாவும் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெற செய்தார். மாறாத நியமத்தை அவற்றுக்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மலையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சியோ மண்ணையும் கடந்தது, விண்ணையும் கடந்தது. அவரது மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. அல்லேலூயா. திருப்பாடல்கள் அதிகாரம் 149. புகழ் பாடல். அல்லேலூயா. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் அவையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரவேலர் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் ஆடி அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து கலிகூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. திருப்பாடல்கள் அதிகாரம் 150. புகழ் பாடல். அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமைமிகு விண்வெறிவினில் அவரை போற்றுங்கள். அவர்தம்
வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நாட்டியம் ஆடி அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒலி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா.